கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, நாளுக்கு நாள் விருத்தி அடைவீர்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாளுக்கு நாள் விருத்தி அடைவீர்கள் என்று சொல்லி கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அதுதானே ஒரு ஏக்கமாக இருக்கிறது. நம்ம என்ன செஞ்சாலும் ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியலை. பிஸ்னஸ் செய்தால் பிஸ்னஸில் வளர்ச்சி இல்லை. அது மாத்திரமல்ல, பிள்ளைகளின் காரியத்தில் ஒரு வளர்ச்சி இல்லை, ஊழியத்தில் ஒரு வளர்ச்சி இல்லை. வளர்ச்சி இல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நடுத்தரம்போன இல்லை என்று சொல்ல வேண்டும் என்றால், இல்லைன்னா ஏதோ ஒரு வாழ்க்கையில் எல்லா நாளும் ஒரேபடியாக நடக்கிறதை போல காணப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலைமையில் ஓடிக்கொண்டிருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளை பார்த்துதான் இன்றைக்கு ஒரு வளர்ச்சியை காண்பீர்கள், நாளுக்கு நாள் விருத்தி அடைகிற ஒரு ஆசீர்வாதத்தை காண்பீர்கள் என்று பரிசுத்த தேவன் பேசி கொண்டிருக்கிறார். வேதாகமத்தில் தாவீதை குறித்து பார்க்கிறோம். 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் விருத்தி அடைய வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும், மேன்மை அடைய வேண்டும், உயர்வை அடைய வேண்டும் என்றால் இதற்கு எல்லாவற்றுக்கும் ஒரே காரணம், கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். நம்முடைய வாழ்க்கையில் உயர்வு அவர் கையில் தான் இருக்கிறது, மேன்மை அவர் கையில் தான் இருக்கிறது, வளர்ச்சி அவருடைய கைகளில் தான் இருக்கிறது, எல்லாமே அவர் கையில் தான் இருக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம், வேலை பார்க்குறேன், நல்ல வருமானம் வந்தால் நான் மேன்மையாக இருப்பேன், ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று சொல்லி வருமானங்களையும் சொத்து பத்துகளையும் இல்லை என்று சொன்னால் முன்னோர்களுடைய ஆஸ்திகளையும் நாம் நோக்கி கொண்டே இருக்கிறோம். அது அல்ல, அது நம்முடைய வாழ்க்கையில் உயர்வுகள் என்று நாம் நினைத்துவிட முடியாது. தாவீதுடைய வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாத ஒரு நிலைமைதான். ஆனால் அந்த நிலைமையிலும், ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற நிலைமையிலும் கூட கர்த்தரோடு கூட இருக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். கர்த்தருடைய பிரசன்னத்தை நாடுகிற ஒரு மனிதனாக இருந்தான். தாவீது கர்த்தரோடு கூட இருந்தான், கர்த்தர் அவன் கூட இருந்தார். அதுதான் ரகசியங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்கணும். வேலை செய்கிறீங்க, டைம் இல்லை ஜெபம் பண்ண சொல்கிறீங்க, படிக்கிற பிள்ளைங்க டைம் இல்லைன்னு சொல்கிறீங்க. அதே போல் உங்களுடைய குடும்பத்தில் ஜெபம் இல்லை, உங்கள் குடும்பத்தில் தேவனை தரிசிப்பது இல்லை, குடும்ப ஜெபம் இல்லை, தனி ஜெபம் இல்லை. எப்படி உங்கள் கூட இருப்பார்? எப்படி உங்களுடைய பிஸ்னஸில் கர்த்தர் இருப்பார்? எப்படி தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் இருப்பார்? கர்த்தர் இல்லாத வாழ்க்கை வறட்சி தான் இருக்குமே தவிர வளர்ச்சி இருக்காது. வளர்ச்சி வேணுமா? நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டுமா? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். இன்றைக்கு ஆண்டவரே, நான் உங்கள் கூட இருப்பேன், உமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை உமக்கு கொடுப்பேன், குடும்பமாக உம்முடைய சமூகத்தில் நான் காத்திருப்பேன் என்று சொல்லுங்கள். தேவன் உங்கள் கூட இருப்பார், குடும்பத்தில் இருப்பார், உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருப்பார். நீங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைவீர்கள் என்று ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படியே தாழ்த்துவோம். சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்கெல்லாம் உட்கார்ந்து கேட்கிறார்களோ, கேட்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட, வாழ்ந்திருக்க, சுகித்திருக்க, நாளுக்கு நாள் விருத்தி அடைய உதவி செய்வீராக. இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.